நாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து க்ரூஸ் ட்ரிப் போயிருந்தோங்க. அத பத்தினது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் க்ரூஸ் போறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வேன் புக் பண்ணிட்டு 3 ஃபேமிலி சேர்ந்து அர்லாண்டோ போயிட்டோம் ஃபர்ஸ்ட் டேவே. அங்கேயே வந்து ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டே போர்ட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். இந்த ஹோட்டல்ல இருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் அந்த போர்ட்டுக்கு. அதனால நைட்டு வந்து இங்க ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிரலாம் அப்படின்ட்டு பிளானு. ஸோ கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் போறனால ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. நான் வந்து சஜெஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க க்ரூஸ் பிளான் பண்ணீங்க, கிட்ஸோட போறீங்கன்னா, ஒரு 2, 3 ஃபேமிலி சேர்ந்து போனா தான் நல்லாருக்கும். தனியா போனா கொஞ்சம் போரிங் ஆயிடும், கிட்ஸுக்கு மெயினா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எங்க செக் இன் டைம் வந்து 11:00 அந்த மாதிரி இருந்தது. பட் நாங்க 10:30க்கே போயிட்டோம். அப்படி ஒண்ணும் ஸ்ட்ரிக்ட்டா அவங்க டைம் செக் பண்றதில்ல. கொஞ்சம் ஏர்லியா வந்தாலும் அலோவ் பண்றாங்க. ஸோ நமக்கு இங்க பார்க்கிங் பண்றதுக்கு ஸ்பாட்ஸ் இருக்கு. ஸோ வந்து அந்த வேன் பார்க் பண்ணிட்டு, எங்க லக்கேஜ் எல்லாம் வந்து செக் இன் பண்ணிட்டு, நாங்க நேரா உள்ள வந்துட்டோம். நம்ம உள்ள வரும்போது இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லா ப்ரொசீஜர் ஃப்ளைட் ஏறும்போது எப்படி எல்லாமே செக் பண்றாங்களோ, செக் இன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ, அதே தான் இங்கேயும் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், நேரா வந்து க்ரூஸ்க்குள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. நாங்க போனது பஹமஸ் தான். ஸோ வீசாலாம் வேணுங்கிறதுனால, அந்த பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. நாங்க ஃப்ளைட்குள்ள போனோன பார்த்தீங்கன்னா, என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆன மாரி தான் இருந்தது. ரொம்ப லக்ஸூரியஸா அப்படியே பிரமிப்பா தான் இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இங்க பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு சர்வீஸ் டெஸ்க் மாதிரி இருந்தது. அங்க வந்து நம்ம லக்கேஜ் மிஸ் ஆயிடுச்சு, வரல இன்னும், இல்லன்னா நமக்கு ரூம் புடிக்கல, மாத்தணும். இந்த மாதிரி எந்த ரிக்வெஸ்ட்டா இருந்தாலும் இவங்கள கான்டாக்ட் பண்ணா அவங்க பண்ணி தந்துருவாங்க. அங்க நெறைய பேரு இருந்தாங்க ஹெல்ப்பர்ஸ் நமக்கு. எங்க நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து கைட் பண்றாங்க. நாங்க போனது வந்து எம்எஸ்சி க்ரூஸ். மெயினா இந்த க்ரூஸ் சூஸ் பண்ணதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபுட் தான். இங்க நல்ல இந்தியன் ஃபுட் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் ராயல் கரீபியனை விட ரூம் பிரைஸஸ் வந்து இங்க ரொம்பவே கம்மியா இருந்தது. அது ஒரு மெயின் ரீசனு. ஸோ இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹோட்டல் ரூம்ஸ் மாரி தான் ஆப்போசிட்ல அப்படியே இருக்கு. நாங்க ரூம்குள்ள வந்தோன, இன்னும் கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு தான் இருந்தது. அவங்க வந்து முன்னாடி தங்கியிருந்தவங்களோட அந்த சோஃபா பெட் எல்லாம் அப்படியே இருந்தது. நாங்க வந்து கிட்ஸுக்கு பங்கர் பெட் கேட்டிருந்தோம். அதனால அதெல்லாம் மாத்தி தர்றோம். நீங்க போயிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு வாங்க அப்படின்ட்டாங்க. நாங்க லக்கேஜ் எல்லாம் ரூம்லயே வச்சுட்டு லாக்கர்ல எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துட்டு க்ரூஸ் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். நம்ம ஏர்லியாவே இங்க வந்துட்டனால, இங்கேயே லஞ்ச் வந்து ஆரம்பிச்சுருவாங்க ஏர்லியாவே. ஸோ நம்ம வந்து லஞ்ச் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற பிளான்ல தான் வந்திருந்தோம். ஸோ நேரா வந்தோனே நாங்க வந்து கொஞ்சம் க்ரூஸ சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அதுல வந்து ஃபுட் வந்து கன்வேயர் பெல்ட்ல அப்படியே சுத்திட்டே இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்தோனே அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அங்கங்க வந்து நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. எல்லாமே ஃபர்ஸ்ட்டே நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் போகணும். அந்த மாதிரி தான் இருக்கு இதெல்லாம். ரொம்ப பாஷா இருந்தது. நாங்க வந்து வெளிய டெக்ல வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். நெறைய ஸ்விம்மிங் பூல்ஸ் இருந்தது. கிட்ஸுக்கு தனியா, அடல்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம். ஸோ வந்து இந்த எம்பார்கேஷன் டே அதாவது க்ரூஸோட ஃபர்ஸ்ட் டே வந்து எம்பார்கேஷன் டேன்னு சொல்றாங்க. இன்னும் க்ரூஸ் ஸ்டார்ட்டே ஆகல. ஆனா அதுக்குள்ளேயே வந்து மக்கள் வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அடுத்தது இங்க நாங்க திருப்பி ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்க பங்க் பெட் மாத்தி குடுத்துட்டாங்க. அந்த சோஃபா பெட் ரிமூவ் பண்ணிட்டு. ரெஸ்ட் ரூம்ஸும் எல்லாம் நீட்டா தான் இருந்தது. நான் கேள்விப்பட்டேன் மித்த க்ரூஸ்லலாம் இத விட குட்டியா இருந்துச்சு அப்டின்லாம் போனவங்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டீசென்ட் சைஸா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நேரா நாங்க இங்க வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டே அந்த எம்பார்கேஷன் டே அப்போ நெறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கும். நெறைய ராஃபிள் டிக்கெட்ஸு, ஷோஸு அந்த மாதிரி அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நமக்கு. ரூம்ல வந்து ம் எல்லா ரூம்லயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்றதெல்லாம் நமக்கு கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஜிம்ல ஏதோ ராஃபிள் போயிட்டுருக்கு. எல்லாரும் கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஜிம்முக்கு போயிருந்தோம். ஜிம்முக்கு போனோன பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ரூஸோட ரூம் நம்பரு அதெல்லாம் எழுதி போடணும். அந்த ஜிம் போற வழியில பார்த்தீங்கன்னா, கேசினோ இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் வேகஸ்ல பார்த்துருக்கேன். பட் ஆனா க்ரூஸ்குள்ள இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் க்ரூஸ்க்குங்கிறனால, இதுக்குள்ள இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு தெரியல எனக்கு. அது பார்க்கறதுக்கே அவ்ளோ நல்லா இருந்தது. இங்க நெறைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, நாங்க அப்படியே ஜிம்ம பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம்.
ஜிம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்க போம்போதே நெறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் க்ரூஸ் ஸ்டார்ட் ஆகுதா, இல்லையா அதெல்லாம் இல்ல. அவங்க பாட்டுக்கு அவங்கவங்க ஆக்டிவிட்டி அப்படி பண்ணிட்டே தான் இருந்தாங்க. நெறைய பேர் ஸ்விம் பண்ணிட்டுருந்தாங்க. இன்னும் கசினோல விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஆக்சுவலா இங்க வந்து ஜிம்முக்கு பக்கத்திலேயே ஸ்பா இருக்குங்க. ஸ்பா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் தனியா அந்த வீடியோலாம் எடுக்கல. பட் YouTubeல நெறைய வீடியோ பார்த்தேன். அந்த ஸ்பால வந்து நெறைய ஆஃபர்ஸ் முன்னாடியே போடுவாங்க நம்ம டிக்கெட் புக் பண்ணோன்னே. பட் ஆனா போர்ட் பண்றதுக்கு 1 வீக் முன்னாடியே அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நாங்க வந்து ஓகே, நம்ம வந்து டைம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம். அதுக்குள்ள அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்க வந்து அடுத்தது அந்த ஸ்பா மேனேஜர் கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாரி மிஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஏதாவது ஆஃபர் தர முடியுமா? அப்படின்ட்டுலாம். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பார்பர் ஷாப் இருக்கு இங்க. அந்த ஷாப் வந்து நம்ம ஊரு பார்பர் ஷாப் ஸ்டைல்ல தான் இருந்தது. அந்த காலத்துலலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இங்க வந்து ஹேர் சலூன் தனியா, நெயில் சலூன் தனியா எல்லாமே உள்ள தனித்தனியா இருக்கு. ஈவன் ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் கூட இருக்கு. நெறைய பேரு பர்ச்சேஸும் பண்ணிட்டுருந்தாங்க. கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. நாங்க வந்து அந்த மேனேஜர் கிட்ட பேசி ஒரு ஸ்பா இது வாங்கிட்டோம். ஆஃபர் ஒண்ணு வாங்கிட்டோம். கண்டிப்பா இத ட்ரை பண்ணணும். க்ரூஸ்ல ரொம்ப நல்லாருக்கும் சர்வீசஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அத கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டேங்கிறனால இன்னைக்கே நீங்க பண்ணீங்கன்னா நாங்க ஆஃபர் தரோம். இல்லன்னா தரமாட்டோம்." அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃபர் எடுத்துட்டோம். அங்கங்க இந்த மாரி இந்த சேஃப்டி இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. எங்க ரீச் பண்ணணும், எமர்ஜென்சினா எங்க வந்து எல்லாம் கேதர் ஆகணும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அங்கங்க இருக்கும். இது ஸ்பாக்குள்ள தாங்க எடுத்தது இந்த வீடியோ. ரொம்ப நீட்டா இருந்தது. இங்க பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பேர் வேலை பண்றவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்தியாலருந்து வந்தவங்க தான். கொஞ்சம் பேர் வந்து இந்தோனேஷியால இருந்தும் இருக்காங்க. ஸ்பா முடிச்சுட்டு நாங்க ரூமுக்கு வந்துட்டோம். இப்ப தான் வந்து க்ரூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெறைய பேர் வந்து இந்த மோஷன் சிக்னஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ரிஸ்ட் பேண்ட் மாரி வாங்கியிருந்தேன். கிட்ஸ்க்கும் அத போட்டு விட்டுட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த க்ரூஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. மத்தபடி ஓகே தான். அத முடிச்சுட்டு நேரா நாங்க சாப்பிட போயிட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அங்க தான் போயிருந்தோம். ஃபுட்டு வந்து நல்லா தான் இருந்தது. இந்தியன் ஃபுட்டு. எனக்கு கிடைச்சது அந்த டேலயே வந்து இருந்தது. கிட்ஸுக்கு பாஸ்தா அந்த மாதிரி நெறைய ஃபுட்ஸும் இருந்தது. ஸோ ஃபுட்டு வந்து பிரச்சனையே இல்லைங்க. எப்பவுமே வந்து ஃபுட் அவைலபிலிட்டி இருக்கும். நாங்க அது முடிச்சுட்டு நேரா வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சுத்தி பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க அப்பர் டெக் இருக்கு. இதுல ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுல மூவியும் ஓடிட்டு இருந்தது அப்படியே. ஸோ மூவி பார்த்துட்டே ஸ்விம் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இங்க ஆப்ஷனு. அப்புறம் இந்த மாரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நெறைய இடம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஃபோட்டோ பூத் மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க அன்னைக்கு டேல ரொம்ப டயர்டா இருந்தோம். ஸோ டின்னர் முடிச்சுட்டு இந்த மாரி கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே வீடியோஸ் எல்லாம் நான் இன்னும் போடுறேங்க. நெக்ஸ்ட் டே என்ன எல்லாம் போனோம். பஹாமாஸ்ல எப்படி இருந்தது அதெல்லாம் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.